வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். கரூர்ல நேத்து விஜயுடைய மீட்டிங் முடிஞ்ச உடனே ஏற்பட்ட ஸ்டாம்பீட்ல கூட்ட நெரிசல்ல 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இதுல சின்னஞ்சிறு குழந்தைகள் 10 பேர் இறந்திருக்காங்க. பெண்கள் இறந்திருக்காங்க, ஆண்கள் இறந்திருக்காங்க. யாரால், எதனால் இந்த உயிர் பலி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விஜய் தான் போற இடத்துல எல்லாம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒவ்வொருத்தரமும் இவங்களுடைய ஆதரவாளர்கள் சரியா நடந்துகிட்டது இல்லைங்கிறது ரொம்ப நேரடி. சேரை உடைச்சிடுறது, காம்பவுண்ட் வால் இடிச்சிடுறது, மரத்து மேல ஏறி நிற்கிறது, மின் கம்பங்கள் மேலே நிற்கிறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது இது இதை விஜய் கண்டிச்சிருக்கணும். அவர் ஒரு தரம் கூட கண்டிக்கல. அவருடைய கட்சியிலிருந்து சொல்லப்பட்டது, நீங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்க, பெண்களை கூட்டு வராதீங்க, வயதானவர்களை கூட்டு வராதீங்க அப்படின்னு கட்சியிலிருந்து இவங்களுக்கு தன்னுடைய ஆதரவாளருக்கு செய்தி சொல்லப்பட்டது. ஆனா அடிக்கடி எம்ஜிஆர் பற்றி பேசுற விஜய்க்கு தெரியணும், எம்ஜிஆர் இதை நேரடியா பேசுவார், செய்தி கொடுப்பார். இவன் ஒரு ஒரு பட ஷூட்டிங்காக போகும்போது கூட, நான் ஒரு பட ஷூட்டிங்காக போறேன், கட்சி விவகாரமா போல, தயவு செய்து விமான நிலையத்துக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு ஒரு தடவை அறிக்கை விட்டார். இவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கணும், இந்த மாதிரியான பிஹேவியரை கண்டிச்சிருக்கணும். ஆனால் இவர் கண்டிக்கலை. அதுக்கப்புறம் அந்த டிஜிபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல 10,000 பேர் குழுமுனாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, விஜயுடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து சொன்னாங்க. நாங்கள் 15,000 பேருக்கு ஏறக்குறைய ஏற்பாடு 500 கான்ஸ்டபிள்ஸ் என்கேஜ் பண்ணியிருக்கேன். 500 கான்ஸ்டபிள்னா 30 பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள்ங்கிறது லா அண்ட் ஆர்டர் மேனுவல் சொன்னபடி அது மோர் தென் சஃபிஷியன்ட். 500 பேருக்கு 15,000 பேர் வந்திருந்தாங்கன்னா. ஆனால் வந்திருந்தது 27,000 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்லி டிஜிபி சொல்கிறாரு. சில ஊடகங்களில் 50,000 சொல்கிறாங்க, 1,00,000 சொல்கிறாங்க, பல லட்சம்னு சொல்கிறாங்க. டிஜிபி சொல்கிறது கரெக்டாக உண்மையான ஃபிகருக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 27,000 சொல்றது ஒருவேளை 30, 35 வரைக்கும் மேக்சிமம் போயிருக்கலாம். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ சின்ன இடம். அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, விஜயுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லோக்கல் பீப்புள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10,000 பேர் அங்கே வருவாங்கன்னு சொல்லி. இவங்க ஏறக்குறைய 15,000 பேர் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் இவர் விஜய் லேட்டாக வந்திருக்கிறாரு. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. டிஜிபி சொல்றாரு, விஜய் கூடவே ஆட்களும் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, விஜய் பேசி முடிச்ச உடனே உடனடியாக வெளியில போற டெண்டன்சி தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த மீட்டிங்ல மற்ற எந்த ஏற்பாடும் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, சில பாடல்கள் ஒலிக்க வைப்பாங்க. அதாவது அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் தங்க வைக்கிறதுக்கு, அந்த இடத்துல தக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பல அரசியல் கட்சிகள். இங்க அது மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணல. அவர் வருவாரு, பேசுவாரு, பேசிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் முன்னாடி ஒன்றும் கிடையாது, பின்னாடி ஒன்றும் கிடையாது. அவர் வர்றதுக்காக வேண்டி இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் இருந்தது. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, இவர் விஜய் போன உடனே எல்லாரும் வெளியில போறதுக்கான டெண்டன்சி. 10,000 பேர் 15,000 பேருக்கு மேக்சிமம் தான் போலீஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமை. அந்த இடத்துல ஸ்டாம்பீடு, கூட்ட நெரிசல் வந்துருச்சு. கூட்ட நெரிசல் இந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி கேட்டா, 15,000 பேருக்கு மேல கூட்டம் வரும் பொழுது லா அண்ட் ஆர்டர்னு சொன்னா விருட்டுன்னு சொல்லி என்ன சொல்லணும், நீங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லலாம். ஆனா அரசியல் ரீதியாக அதை அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். விஜயுடைய பார்ட்டியில் இது மாதிரி ஒரு நெருக்கடியை அரசுக்கு உருவாக்குவோம். எல்லா இடத்துலையும் போற இடத்துல இது மாதிரி ஏகப்பட்ட கூட்டத்தை வருதும் தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் சரியான நடவடிக்கைகள் இதில் கட்சி சார்பில் எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு. இப்போ இதுல என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 பேர் தான் வருவேன்னு சொன்ன பொழுதும் டிஜிபி சொல்றாரு, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த போதே சொன்ன முதல் 2 இடத்த அவங்க காட்டினாங்க. இப்போ இருந்த இடத்த விட அது சின்ன இடம், அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய இடம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி இங்கே மீட்டிங் நடத்தியிருக்காங்க. மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த அரசியல் கட்சிக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கு. அப்போ 10,000 பேருக்கு மேல 15,000 பேர் வரும் பொழுதே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கூட்டத்துடைய அமைப்பாளர்களை கூப்பிட்டு காவல்துறை சொல்லணும், இவங்கள உடனடியாக கலைஞ்சு போக சொல்லுங்க. ஏன்னா உங்க தலைவர் வர்றதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை பத்தியும் கொஞ்சம் பேச வேண்டியது. இவர் தனி விமானத்துல வந்திருக்காரு. இவர் ஏன் தாமதமா வரணும்?
ஏன்னா அவருடைய ஷெட்யூல் படி அந்த விமானம் வந்து கிளம்ப முடியும். அப்ப முதல்லயே அவங்க வந்து ஏர்போர்ட்ல சொல்லிட்டாங்களா, இத்தனை மணிக்கு நாங்க இறங்க போறோம்ன்னு. இறங்கி நாமக்கல், கரூர் 2யும் சரியான நேரத்துல முடிச்சுட்டு போயிருக்கலாம். 11 மணியிலிருந்து கூட்டம் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்தபோது ரொம்ப காலம் கடந்து வந்தார்ன்னு சொல்றாங்க. இது எல்லா காரணத்தினாலயும் கூட்டம் முடிஞ்ச உடனே திரும்பி இம்மீடியட்டா கலைஞ்சு போணும், ஓடி போயிரணுங்கிற நினைப்பு தான் அவங்கவங்க வீட்டுக்கு போய் சேரணும்னு நினைப்பு தான் மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இருந்திருக்கும். அப்ப டிஜிபி சொல்ற இந்த விஷயம் நியாயமான விஷயம் என்னன்னா, கூட்டத்த கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த அரசியல் கட்சியுடைய ஆட்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. எடுக்கல ஏன்னா, அவங்க இன்னும் அரசியல் கட்சியா வந்து ஒரு கொஹெசிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு இன்னும் அவங்க ஃபார்ம் ஆகல. ஆனா, அதனுடைய விளைவு யார பாதிச்சது? அப்பாவி மக்கள். 39 பேரு 10 சிறுவர்கள் வந்து இறந்திருக்காங்கிறது சாதாரணமான விஷயமா? சின்னஞ்சிறு சிறுவர்கள். கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்திருக்காங்க. பெண்கள் இறந்திருக்காங்க. இது சாதாரணமான விஷயமா? எவ்வளவு பெரிய அலட்சியம் இது வந்து. இப்ப போலீஸ் வந்து அந்த நேரத்துல வந்து இந்த கூட்டத்த கட்டுப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா போக சொல்லுங்கன்னு சொன்னா, இவங்க அத செய்யாம விட்டாங்கன்னா, இந்த பழி இவங்க மேல இருக்கும். போலீஸே வந்து கூட்டத்த கலைன்னு சொல்றாங்கன்னா, உடனடியா என்ன சொல்லுவாங்க? எங்க அரசியல் கட்சி மீட்டிங் எல்லாம் குலைக்கிறதுக்கு ஆளுங்கட்சி வேணும்னே சதி பண்றாங்க. இதுவரைக்கும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கு இத்தன கண்டிஷன் போடுறீங்க. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஏதாவது கண்டிஷன் போட்டீங்களா? போடுற தைரியம் இருக்கா? அப்படின்னு கேட்டாரு. உடனே தமிழ்நாடு அரசுடைய உண்மையை அறியும் குழு சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் 20 கண்டிஷன் போட்டோம்ன்னு. சொல்றதெல்லாம் வந்து அலட்சியமா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா பேசுற மாரி இருக்கே ஒழிய, விஜய் வந்து ஒரு மெச்சூரான பொலிட்டிக்கல் லீடர் பேசுன மாரியும் பேச்சு இல்ல. இன்னைக்கு அவர் பிஹேவியரும் அது மாரி இருக்குங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமா இருக்கு. இவர் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த சில மணித்துளிகள்ல வந்து குடியரசுத் தலைவர் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து அனுதாபம் தெரிவிச்சுட்டாங்க. விஜய்க்கு ஏன் 4 மணி நேரம் எடுத்தது? அடுத்து எதுக்காக ஒரு அறிக்கையா வந்தது? அவர் பிரஸ்ஸ ஏன் மீட் பண்ணல? நான் இதுக்கு ஒரே காரணம், அவர் ஒண்ணும் அலட்சியமா இல்ல. பதட்டப்பட்டாரு. ஏன்னா இது அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிகிற அரசியல் பக்குவம் கிடையாது. பதட்டத்துல எதுவுமே செய்யாம, என்ன செய்யணும்னு தெரியாத பதட்டத்துல பிரஸ் பீப்பிள பார்க்காம போயிட்டாரு. அடுத்து ஒரு அறிக்கை மட்டும் வந்திருக்கு. என்ன செஞ்சிருக்கணும்? இவருடைய ஆதரவாளர்கள் இறந்தவங்க. உடனடியா இவர் திரும்பி போய்க்கிட்டு இருக்கும்போது, இதிலிருந்து அ ம கரூர்ல இருந்து திருச்சிக்கு வந்து கார்ல தானே போய்க்கிட்டு இருக்காரு. போனபோதே நியூஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்குல்ல. அப்போ உடனடியா திரும்பி இருக்கணும். திரும்பி தன்னுடைய ஆதரவாளர்கள பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். இத செய்யாம விட்டது மிகப்பெரிய தவறு. இது ஒரு அரசியல் தலைவருடைய அணுகுமுறை கிடையாது. நான் திரும்ப திரும்ப முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். விஜய் வந்து அரசியல் தலைவர் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப காலம் பிடிக்கும். முதிர்ச்சி மிகுந்த அரசியல் தலைவராக இன்னும் ஒரு பரிணி வைக்கலன்னு. ஆனா, நான் சொன்னது இப்படிப்பட்ட ஒரு சோகத்துல உண்மையா இருக்க வேண்டியதில்ல. இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் நடந்து உண்மையா இருக்க வேண்டியதில்ல. அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து தன்னைத்தானே திருத்தியிருக்கணும். சுத்தி உள்ளவங்க யாருமே அவருக்கு சொல்லிக் குடுக்குற மாரி, பாடம் சொல்லிக் குடுக்குற மாரி, அரசியலை பத்தி புரிஞ்சு பேச வைக்கிற மாரி, அரசியல் படி எப்படி நடந்துக்கணும், மக்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிக் குடுக்குற யாருமே அவர் பக்கத்துல இல்ல போல. இல்லன்னா இப்படிப்பட்ட ஒரு து கொடுமையான ஒரு விபத்து நடந்திருக்காது. திஸ் வாஸ் கம்மிங். திருச்சிய பார்த்தபோது, மதுரைய பார்த்தபோது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது நடக்கப் போகுது. ஆனா அரசு வந்து என்ன அவங்களுக்கு கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. இவர் மீட்டிங்க கட்டுப்படுத்தினா, அவர் தன்னுடைய ஒருவேளை தன் பாப்புலாரிட்டி அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக யாராவது சொல்லிக் குடுத்தாங்களா? இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி. நம்ம ஆட்கள் வருவாங்க. அவங்க ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா தான் இருப்பாங்க. மரத்து மேல ஏறுவாங்க, மின் கம்பத்து மேல ஏறுவாங்க. ஏறட்டுமே! அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லிக் குடுத்தாங்களா? யாரால், எதனால் இந்த உயிர் பலி அப்படின்னு கேட்டா, முக்கியமான காரணம் வந்து விஜயுடைய கட்சியினுடைய அணுகுமுறை இதுவரைக்கும் சரியில்லாம இருந்தது. உயிர் பலி எதனால்? அப்படின்னா அதுதான் காரணம். இவங்களுடைய அணுகுமுறை சரியில்லாம இருந்தது. 2வது இந்த போலீஸ் போதுமான அளவு இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்றாங்களே, அத நான் ஏத்துக்கல. அது டிஜிபி அத ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நாங்க 15,000 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு மேல லாஸ்ட் மினிட்ல இவ்வளவு சர்ஜிங் கிரவுட் வந்தது காரணம், இவர் லேட்டா வந்தது. அந்த நேரத்துல விருட்டுன்னு சொல்லி மொத்தம் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி இடத்துல 2,000 போலீஸ வைக்க முடியுமா? 5 பேருக்கு ஒரு போலீஸ்காரன குடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பேசுறது ரொம்ப லேசு. ஏன் 2,000 பேர் குடுக்கல? ஏன் 3,000 பேர் குடுக்கலன்னு? அதனுடைய கெப்பாசிட்டியே 10,000. அதுல 2,000 போலீஸ்காரங்கன்னா, அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆட்களே வரவிடாம போலீஸ்காரங்களே இந்த இடத்த பூரா ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு பேச முடியும். அரசுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கினார். அரசியல் காரணங்களுக்காக அரசு வந்து இவருடைய மீட்டிங்க்கெல்லாம் வந்து தடை விதிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. இந்த உயிர் பலிக்கு அப்புறம் வந்து இனிமே வந்து ஸ்ட்ரிக்ட்டா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா போன உயிர் திரும்பாது. அதனால வந்து அரசு வந்து இதுல என்ன சொல்லியிருக்கணும், இன்னும் கடுமையாக விஜயிடம் சொல்லியிருக்க வேண்டும். உங்களுடைய
ஆட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆட்கள் வந்து இதை பொறுப்போட நடத்தணும். இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. ஒரு நல்ல உத்தரவு. என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரியான தவறுதல் நடந்தால், இந்த கூட்டங்கள்லாம் பொதுக்கூட்டம் எந்த கட்சியா இருந்தாலும் தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகளுக்கு நஷ்டஈடு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இது ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப அது மாதிரி விஜயுடைய பார்ட்டி வந்து தே ஷுட் காம்பன்சேட். அரசு 10 லட்சம் கொடுக்கறது இருக்கட்டும், அவங்க காம்பன்சேட் பண்ணணும். எல்லாத்துக்குமே காம்பன்சேட் பண்ணணும். ஒரு உயிருக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கு? உயிருடைய விலை என்ன? ஏதாவது விலை இருக்கா உயிருக்கு? சின்னஞ்சிறு குழந்தைகள், ஒரு நாளைக்கு வர வேண்டிய ஒரு என்ஜினியரையோ, நாளைக்கு வர வேண்டிய ஒரு டாக்டரையோ, நாளைக்கு வர வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான இந்திய குடிமகனையோ நம்ம வந்து இழந்திருக்கவே. இதுக்கு அந்த கட்சி என்ன பதில் சொல்லுது? சொல்லணும், சொல்ல வைக்கணும். அரசுகிட்டையும் சொல்லணும். வெறும் அரசியல் பார்க்காதீங்க, துணிஞ்சு சொல்லுங்க. இனிமே தகைய நிகழ்வுகள் நடக்கவே கூடாது.